तपस्तप्त्वा घोरं स खलु कुपितः सप्तमदिने शिरश्चित्वा सद्य पुरहरमुपस्थाप्य पुरतः अतिक्षुद्रं रौद्रं शिरसि करदानेन निधनं जगन्नाथात् वव्रे भवति विमुखानां क्व शुभदीः. அவன் கடுமையான தவம் செய்தான். 7 நாட்கள் கழிந்த பின் அவனுக்கு கோபம் வந்தது. அதனால் தன் தலையை அறுத்து ஹோமம் செய்ய நிச்சயித்தான். பரமசிவன் உடனே அவன் முன் தோன்றினார். அவரிடம், நான் யார் தலை மீது கை வைத்தாலும் அவர் இறக்க வேண்டும் என்ற மிக கொடிய நீசமான வரத்தை கேட்டு பெற்றான். உம்மிடம் நாட்டமில்லாதவர்களுக்கு நல்ல புத்தி ஏது? முக்தாரம் பந்த முக்தோ ஹரிண பதிரிவ பிராத்ரவத் சோதருத்ரம் दैत्यात् भीत्या स्म देवो दिशि दिशि वलते पृष्ठतो दत्तदृष्टिः तूष्णीके सर्वलोके तव पदमधिरोक्ष्यन्दमुद्वीक्ष्य सर्वं दूरादेवाग्रतस्त्वं पटुवटुवपुषा तस्थिषे दानवाया. அவன் அந்த வரத்தை சோதித்து பார்க்க விரும்பினான். அதனால் பரமசிவன் தலையிலேயே கை வைக்க எண்ணி அவரை தொடர்ந்தான். அவன் செயல் கூண்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு சிங்கம் விடுவித்தவன் மீதே வாய்வது போல் இருந்தது. அவர் அந்த அசுரனுக்கும் பயந்து பின்புறம் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே எல்லா திசைகளிலும் ஓடி அலைந்தார். அப்பொழுது உலகனைத்தும் இந்த காட்சியை பார்த்தும் ஒன்றும் செய்ய முடியாமல் மௌனமாயிருந்தது. பிறகு அவர் தங்கள் உலகை நாடி ஓடி வந்தார். தாங்கள் தூரத்தில் இருந்தபடியே இந்த காட்சியை கண்டு ஒரு நுண் அறிவுமிக்க பிரம்மச்சாரி வேஷம் தரித்து அவ்வசுரனுக்கு எதிரில் தோன்றினீர்கள்.